ஹலோ. கவின், எங்கடா இருக்க? வீட்டில். வீட்லயா? இல்லை இல்லை, வீட்டுக்கு வெளியே. சரி, நம்ம காஃபி ஷாப்க்கு வந்துடு. இதோ 10 நிமிஷத்தில் வரேன். இந்த கவின் பையன் பேஸ்ட்டே தர மாட்றான். ஹாய். இதான் வர நேரமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சமா? அதான் வந்துட்டேன்ல, விடு. சரி சொல்லு. ஃபோன்ல பேச முடியாத அளவுக்கு என்ன இம்பார்ட்டன்டான விஷயம்? அதுவும் ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டு வர சொல்லியிருக்க? இல்லை, நம்ம கமிட் ஆகி 4 வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு வாட்டி கூட உன் பர்த்டேவை ஒழுங்காக செலிப்ரேட் பண்ணல. ஸோ அதான் ஒரு செம்ம பிளானோடு வந்திருக்கேன். அது உன் பர்த்டே அன்னைக்கு ஃபுல் டே என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஏய், ஃபஸ்ட்டு சொல்கிறத கேளு. சரி சொல்லு. ஓப்பன் பண்ணா கார்லேருந்து நான் இறங்கி வரேன். இரு, உன்கிட்ட கார் இருக்கா? இல்லைல்ல. ஓகே. ஓப்பன் பண்ணா ஜாலியாக 2 பேரும் பிவிஆரில் நூன் ஷோ பார்க்குறோம். ஈவினிங் மெரினா பீச், நைட்டு டொமினோஸ் பீஸ், அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். என்ன, ஓகேவா? ஓகே. ஏய், என்ன பிளான் ஓகே தானே? ஓகே தான். சரி, நான் போய் பில் பே பண்ணிட்டு வரேன். பப்ளிக்டா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஹலோ சீமா. ஹலோ. ஏய், லைனில் இருக்கியா? கவின், சாப்பிட்டியா? மணி 6 தான் ஆகுது. லஞ்ச் சாப்பிட்டேன், டின்னர் சாப்பிட்ணும். இதுக்கு தான் கூப்பிட்டியா? கவின், மண்டே அன்னைக்கு ஆஃபீஸில் டீம் மீட்டிங் இருக்கு. நீ சொன்ன அந்த பிளானை அடுத்த நாள் டியூஸ்டே வச்சுக்கலாமா? ஏய், பர்த்டேவை பர்த்டே அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணணும். ஏய், மண்டே லீவ் போடுறது கஷ்டம்டா. ஏன், என்னாச்சு? சொன்னல, டீம் மீட். ஏய், உண்மையை சொல்லு. உனக்காக என்னென்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். தெரியும்டா, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். பிளான் சூப்பராக இருக்கு. எனக்கும் வரணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அப்புறம் என்ன? பர்த்டே அன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ணுமா? எப்போ பண்ணாலும் ஓகே தானே? நீயும் நானும் இருந்தா போதும்ல. இப்படி நீ பண்ணுறனால தான் எனக்கு டென்ஷன் ஏறுது. கவின், உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கூட. எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. உங்கள்கிட்ட பேச எனக்கு மூடு இல்லை, வச்சுடு. கவின், சொல்றது ஹே, சாரிடா நேத்து அப்படி பேசினதுக்கு. நான் ஆஃபீஸில் பேசி பார்க்குறேன். ஈவினிங் 5க்கு நம்ம பார்க்குக்கு வந்துடு.
இந்த வாட்டி என்னோட பர்த்டே உன் கூட மட்டும்தான். ஓகேவா? லவ் யூடா. பாய். முன்னாடி வந்து மண்டே லீவ் போடுறியா இல்லையா? என் ஆஃபீஸில் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன்டா, ஒத்துக்க மாட்றாங்க. போன மாசம் படத்துக்கு போனதுக்கெல்லாம் ஈஸியா லீவ் போட்ட, இப்ப என்ன? ஏதாச்சும் மறைக்கிறீ? குணா ஏதாச்சும் நினைச்ச அவன்லாம் ஒரு ஆளு. ச்சே, என்ன பிரச்சனை பண்றான்? அவன் தான் ரெஃபர் பண்ணி இந்த வேலையை வாங்கி கொடுத்தான். அதான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அட்வான்டேஜ்னா? அப்படி இல்லை, ஜஸ்ட் பர்த்டே அன்னைக்கு ஆஃபீஸ்லேயே இருக்க சொல்கிறான். அதுக்கு உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோடா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த தடவை உன் பர்த்டேவை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணோம். அவனுக்கெல்லாம் பயந்து. பயம்னு எல்லாம் இல்லை, இப்போதான் புதுசாக ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம் எதுவும் கிரியேட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அதான் ஒன்றும் பண்ணாமல் இருக்கேன். நீ ஒண்ணு பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன் அவனை. கவின் நில்றா. கவின், அவன் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அவனால நம்ம 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ற டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இங்க பாரு. லவ் யூடா. ஓகே, சாரி. நான் அப்படி ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. நீ சொல்கிறது கரெக்ட் தான். யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்காக நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டாம். நீ அவன்கிட்ட போய் சொல்லிடு. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் உன் மேனேஜர் கிட்டாச்சும் சொல்லிடு. அது கொஞ்சம் கஷ்டம்டா. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இப்போவே பிரச்சனை பண்ண வேணான்னு பார்க்குறேன். மறுபடியும் பயப்படுறியா? இப்படி பயந்துட்டு இருந்தா என்ன ஆகுறது வாழ்க்கை? தைரியமா ஒரு முடிவெடுத்து அவன்கிட்ட போய் சொல்லு. இல்ல நான் சொல்றது வேற மாதிரி இருக்கும். இப்போ எதுக்குடா டென்ஷன் ஆகுற? கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோடா. நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நாளைக்கு போய் நேர்லயே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. அப்போது மண்டே பிளான் கன்ஃபார்ம். ஓகே, வா. குணா கால் பண்ணுறான். ஸ்பீக்கரில் போடு. ஹலோ. என்ன சீமா பண்ணுற? சும்மா வெளியில் வந்து. இன்னைக்கு நாளைக்கு வெளியில் போய்க்கோ. ஆனால் மண்டே உனக்காக ஆஃபீஸில் சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னடா சர்ப்ரைஸ் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு யோசிக்கிறியா? இந்த பிளானில் உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிருத்திகா, பிரியா, திவ்யா எல்லாரும் சேர்ந்து தான் போட்டாங்க. எங்கள் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நீ வராமல் போயிட்டீன்னா அதான். லெட்ஸ் செலிப்ரேட் யுவர் பர்த்டே டுகெதர். See you on Monday. Bye. முதல்ல அவன் மட்டும்தான் பிளான் பண்ணுறான்னு நினச்சேன். இப்போ என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியும். என்னடி சும்மா அவன் சொல்லிட்டு இருக்க? உனக்கு நான் முக்கியமா அவன் முக்கியமா? எனக்கு நீ தாண்டா முக்கியம். ஆஃபீஸ்க்கு லீவ் போடுவியா மாட்டியா? தெரியலையே. நான் வேணா மண்டே மார்னிங் ஆஃபீஸ் போறேன். நம்ம பிளானை ஈவினிங் வச்சுக்கலாமா? தெரியும்டி உன்னை பத்தி. இப்படி கடைசி நேரத்துல ஏதாச்சும் சொதப்புவன்னு. உனக்காக ஒன்னொன்னா பார்த்து பார்த்து பிளான் பண்ணல. என்ன சொல்லணும்? டேய், அவன் மட்டும் பிரச்சனை பண்ணா தூக்கி போட்டுட்டு வந்திருப்பேன். இப்போ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. லீவ் போட்டா நல்லாவா இருக்கும்? அப்ப நான் பிளான் பண்ணது எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? உனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இந்த ஒரு வாட்டி கேஸ் சைடுல இருந்து யோசிச்சு பாரு. உன்னை பத்தி யோசிச்சு பார்த்து தாண்டி இவ்ளோ பிளான் பண்ண. எப்படியாச்சு போ. டேய் கவின் நில்றா. ச்சே.
என்னடா சீமாவை பீச்சில் ட்ராப் பண்ணாமல் தனியாக பார்க்கில் விட்டு வந்துட்டியா? அம்மா 2 நாளாக கால் பண்ணிக்கிறாங்களாம், ஏன் ஃபோன் எடுக்கல? எல்லாரும் என்ன சுற்றி வளைச்சிட்டிங்களா? இப்போ எல்லா தப்பும் என் மேலே தானே. ஏன்டா உனக்கு இவ்வளோ கோவம் வருது? ஏற்கனவே உனக்கு கோவத்தினால அப்பா மட்டும் பேச மாட்டேற. நான் கோவப்படுறதா இப்போ பிரச்சனையா? கவின், ஆமாம், உன்னோட இந்த கோவத்தினால வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்கள் இழந்திருக்க. வேலைக்கு போகிற இடத்துல சண்டை போட்டு வந்துடுற. கோவம் நமக்கு தேவையில்லாத ஒரு எமோஷன். அது இல்லைனா உன் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? நீ மட்டும் திடீர்னு கோவப்படாமல் இருந்திருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். கவின், உன்னோட இந்த கோவத்தினால உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை விட்டு போயிடுவாங்க. நான் கோவப்பட்டா நான் என்னையே எழுந்துட்டு வேற ஏதோ ஒரு ஆள் மாதிரி ஆயிடுறேன். வேற ஒரு மனுஷனா. கவின், உன்னோட வாழ்க்கையில் நீ கோவப்படுற கடைசி நாள் இன்னைக்காக தான் இருக்கணும். இல்லைனா நீ சீமாவை இழந்துருவ. ஹலோ, சாரிடி நேற்று. கொஞ்சம் கேஃபிக்கு வா. இப்போ வா, உனக்கு ஆஃபீஸ் இல்லை? நான் காலையில் ஆஃபீஸ்க்கு போனேன், இப்போ கேஃபேல இருக்கேன். நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே வரேன். கோவம் நம்மளை விட்டு போயிட்டா இது வரைக்கும் நம்ம சண்டை போட்டிருந்த விஷயம்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும். ரொம்ப நாள் பேசாமல் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணும்னு தோணும். கோவம் இல்லாத வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். கோவம் இல்லாத உலகம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்படியா? என்னாச்சு சீமா? மறுபடியும் ஆஃபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டு வந்திருக்க? இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் போன உடனே குணா கிட்ட போய் நேரடியாக சொன்னேன், நான் மண்டே ஆஃபீஸ் வரல, நம்ம 2 பேரும் வெளியே போகிறோன்னு. அப்போ குணாதான், நீ கோவப்படாத. சரி விடு சீமா, மண்டே நீ ஆஃபீஸ்க்கே போ. நம்ம பிளான் அப்புறம் பார்த்துக்கலாம். ஹே நில்லு, யார் நீ? என்ன கேட்குற? கவின்டி. ஏய், உன்னை எனக்கு 5 வருஷமா தெரியும். உன்னோட உருவம், பேச்சு, குரல் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு உன்கிட்ட இருந்து வர அந்த உணர்வுகள்
வேற மாதிரி இருக்கு. நான் பர்த்டேக்கு வரலன்னு சொன்னதுக்கே நீ அவ்ளோ கோவப்பட்ட. ஆனா இன்னைக்கு ஒருத்தன் என் மேல கை வச்சிருக்கா, பரவாயில்ல விடுன்னு சொல்ற. உனக்கு கோவம் வரலையா? இனிமேல் எனக்கு கோவம் வராது. கோவப்பட்டனால என் வாழ்க்கையில் நான் நிறைய இழந்திருக்கேன். கோவப்பட்டால் என் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. யார் சொன்னா? என் அம்மா சொன்னாங்க, என் தங்கச்சி, அர்ஜுன். ஏன் இந்த 5 வருஷத்தில் நீயே நிறைய வாட்டி சொல்லியிருக்க. இல்ல, நல்லா யோசிச்சு பாரு. நீ கோவப்படுறப்பெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு. கவின், உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோடா. ஒரு மனுஷனுக்கு நிறைய உணர்ச்சிகள் இருக்கு. கோவம், சந்தோஷம், ஏக்கம், பொறாமை, பாசம், காமம். இதுல நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு சாவு வீட்டுல போய் சிரிக்கிறதும் தப்பு, ஒரு கல்யாண வீட்டுல போய் அழறதும் தப்பு. அப்போது கோவம் வருது சரின்னு சொல்கிறியா? நம்ம உழைப்ப திருடுறப்போ, நம்மள மரியாதை குறைவா பேசுறப்போ, தெரிஞ்சே பொய் சொல்லி ஏமாத்துறப்போ, தோ ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறப்போ கோவம் வராம இருக்கிறது தான் தப்பு. அதாவது வெகுளாமை தப்பு.